இந்த வீடியோ வந்து கேப்டன் பிரேம்லதா அண்ணியாருக்கு பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். விஜய் பிரபாகரன் தம்பிக்கு பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். சண்முக பாண்டி பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ அவங்களுக்காக தான். சரிங்களா? இன்றைக்கி அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரணும்னு நான் கண்டிப்பாக வந்து மனசார நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ஏன்னா கேப்டன் வந்து படம் நடிக்கிறப்பவே ஏழை மக்களுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்காரு. ஏழை ஜாதி அப்படின்ற ஒரு படம் போட்டு எடுத்திருந்தார். அந்த படத்துலையும் சரி, அவர் நேர்லேயும் சரி, படத்தில் வந்து எல்லோரும் சம்பளத்துக்காக தான் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் அப்படி இல்லை, சம்பளத்துக்காகவும் நடிக்கலை, ஏழை மக்களுக்காக படத்துலையும் நடிச்சிருந்தார். நிஜத்துலேயும் ஏழை மக்களுக்காக தான் வாழ்ந்தார், வாழ்ந்துட்டுருக்கிறார், இன்னுமே வாழ்ந்துட்டுருக்கிறார். அவர் உருவந்தான் நடமாடலையே தவிர நாட்டில் அவர் ஆத்மா எல்லா இடத்துலையும் நடமாடிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிவிட்டு நல்லதை கெட்டதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவர் பணத்தை மதிக்கலை, பொருளாக மதிக்கலை, மக்களை மதித்தார், ஏழை மக்களை மதித்தார். நிறைய பேருக்கு அவருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, நிறைய பேருக்கு இன்றைக்கி இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்தாரு, நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாரு, நிறைய பேருக்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு, இன்னும் செஞ்சிட்ருக்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து இப்போ நல்லா செய்வார். ஏன்னா கேப்டன் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த இடத்துல நின்று இன்றைக்கி விஜய் பிரபாகர் தம்பி அப்படி தான் செய்கிறாரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். சண்முக பாண்டி அவங்க அப்பா மாதிரியே கேப்டன் மாதிரியே படம் எடுத்து இன்றைக்கி சூப்பராக ஒரு படம் பண்ணியிருந்தார். செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பிள்ளைங்க அப்படின்னாக்கா கேப்டன் சார் மாதிரி தான் பிள்ளைங்களை வளர்த்தணும். ஏதோ வளர்த்தணும், ஏதோ படிக்க வச்சா, ஏதோ வேலைக்கு போகிறாங்க, ஏதோ வீட்டு கட்டணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடாது. வாழ்க்கையில் அவர் மாற நாட்டை காப்பாற்றுறதும் சரி, ஏழை ஜனங்களை காப்பாற்றுறதும் சரி, ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தார், பசங்களுக்காக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி 2 சிங்கக்குட்டி பெற்று வச்சார். இன்றைக்கி அவங்க அந்த 2 சிங்கக்குட்டி இன்றைக்கி அவங்களுக்கு விட 3 மடங்கு பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி பேர் வாங்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஓட்டு போடணுங்கிற ஆசைகள் வரும். அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் வரும். கேப்டன் பிரபாகரன் இந்த படம் எடுத்தார். அப்போ எனக்கு அவ்வளோக்கும் விவரம் கிடையாது. எனக்கு அப்போவே அவருடைய நடிப்பு, அவருடைய ஆக்ஷன், அவருடைய மக்கள்கிட்ட பேசுகிறது, பழகிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. சரிங்களா? ஒரு விஷயம் தெரியுங்களா? எங்கள் முதலாளி படம் கோபி சிட்ட படத்தில் எடுத்தார். அப்போ நாங்கள் சமையல் பாடம் செஞ்சிட்ருக்கோம் ஷூட்டிங்கில். அவ்வளோ ஒரு அன்பு பாசமாக இருப்பார். பிரேக் டைமில் சாப்பிட சொல்லுவார் எல்லாத்தையும். அவர் எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். பிரேக் டைமில் ஜூஸ் குடிக்க சொல்லுவார் எல்லாத்தையும். அப்புறம் தான் அவர் ஜூஸ் குடிப்பார். பிரேக் டைமில் டீ காஃபி யாரெல்லாம் குடிக்கல அவங்களுக்கு குடிக்க வச்சு தான் அவர் சாப்பிடுவார். எல்லோரும் ரெஸ்ட்டுக்கு போவாங்க ரூமுக்கு, அவர் ரெஸ்ட்டுக்கே போக மாட்டார். சரிங்களா? அந்தளவுக்கு உழைச்சார். நல்ல மனுஷன். இன்றைக்கி நல்ல ஒரு மனுஷன் இன்றைக்கி துனியாவில் இல்லை, நாட்டில் இல்லைங்கிறப்போ மன வருத்தம் எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து இன்னும் கேப்டன் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டி, அண்ணியார் இன்னும் நிறைய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. புரியுதுங்களா? நான் நல்லது சொல்கிறேன். பிடிக்காதவங்க மேலே தள்ளிட்டுப்பாங்க, பிடிச்சவங்க எனக்கு லைட் பண்ணுங்கள்.